வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மீல் மேக்கர் வச்சுட்டு நான் ஒரு கிரேவி தான் செய்ய போகிறேன். இது சப்பாத்தி, பூரி, பரோட்டாவோட சூப்பராக இருக்கும். ஆனால் இட்லி தோசைக்கு அவ்வளோ செட் ஆகாது. வாங்க இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கப்பு மீல் மேக்கர் எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். அதோட கொஞ்சமாக உப்பு, இந்த அளவு. நான் நல்லா கொதிக்க வச்ச தண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். ஒரு 20 நிமிஷம் இது நல்லா ஊறட்டும். இருபது நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ கூல் வாட்டரில் சேர்த்துக்கலாம். இந்த கூல் வாட்டர்லேயும் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த சோயாவை நல்லா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இது பிழிஞ்சிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். இந்த மீல் மேக்கர் எல்லாத்தையும் நான் குக்கரில் சேர்த்துட்டேன். இது நீங்கள் பெருசு தான் பெரிய சைஸாக இருக்கிறதா எடுக்கிறீங்கன்னா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி 2 வெங்காயம் நான் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம், அதை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை நான் இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்து இந்த அளவு ஒரு தக்காளி, இதையும் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளிப்புள்ளதாக இருந்தால் நல்லாயிருக்கும். பொடியாக நறுக்கி வச்ச தக்காளி நான் சேர்த்துக்கிறேன். இந்த அளவு இஞ்சியை நல்லா இடித்து சேர்த்துருக்கேன். இந்த அளவு பூண்டையும் இடித்து வச்சுருக்கேன். ஒரு 7 பூண்டு கிட்ட இருக்கும். அதையும் இடித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய், அதுவும் சேர்த்துக்கிறேன். மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்ச தேங்காய், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்து செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த 2 ஆர்க்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இதில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட உப்பு சேர்க்குறேன். நம்ம அதை பார்த்துட்டு கிரேவி ரெடி ஆகும்போது வேணா சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு மசால் ரெடி பண்ணணும். வாங்க அது பார்க்கலாம். ஒரு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். கேஸ் இன்னும் ஆன் பண்ணலன்னா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அதையும் சேர்த்து நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். பொடியை நல்லா கருகாம வறுத்துக்கலாம். இப்போ நான் கேஸை ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த பொடியை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் கூட ஒரு 1/2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க மிளகாய்த்தூள். நான் இதில் மிளகு வேற சேர்க்க போகிறேன். இது இப்போ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடிட்டு நான் கரெக்டாக இந்த குக்கருக்கு நான் 4 விசில் வச்சுக்கிறேன். இது நல்லா உங்கள் குக்கர் பிரகாரம் எவ்வளவு தேவைப்படுமோ அந்த அளவு வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட கிரேவிக்கு நம்ம ஒரு மசால் அரைச்சிக்கணும். அதுக்கு நான் 1/4 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். நான் 1 ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கிறேன். அதுவும் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த அளவு நான் மிளகும் சேர்த்துக்கிறேன். இதுவும் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இதோட கூட ஒரே ஒரு காஷ்மீர் மிளகாய் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இது நான் கலருக்காக தான் சேர்க்குறேன். அதையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம திறந்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. நல்லா வெந்திருக்கு. இதை நான் இப்போ வேறொரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன்.
இப்போ நான் கேஸை ஆன் பண்ணியிருக்கேன். இந்த கிரேவி ஒன்று கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க. இல்லை கொஞ்சமாக நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் இந்த அளவு தண்ணியை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையானது பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவியில் நம்ம இது வரைக்கும் ஆயில் சேர்க்கவே இல்லை. இந்த கிரேவிக்கு ஆயில் தேவையே இல்லை. இது இப்போ நல்லா கொதிக்கணும். நான் மூடி வச்சிடுறேன். நம்ம கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக நான் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூட கிரேவி வற்றணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம கருவேப்பிலை போட்டுட்டோம். அது நல்லா வெந்திருக்கும். அதோட எசன்ஸ் எல்லாமே இதில் கிரேவியில் இறங்கியிருக்கும். அதனால இனிமேல் கருவேப்பிலை தேவையில்லை. நான் கொஞ்சமாக மல்லி மட்டும் கட் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த அளவு எலுமிச்சம்பழம், அதையும் அந்த சாறை நான் அதில் விட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான சோயா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.